நீங்க வளர்ந்து வந்த அந்த நார்சிஸ்டிக் ஃபேமிலில நீங்க ஒருத்தர் மட்டுமே மத்தவங்களால குறை சொல்லப்படுறவங்களா இருந்திருக்கலாம். நீங்க ஒருத்தர் மட்டுமே மத்தவங்க அவங்க தவறுகளுக்கு காரணமா சொல்லப்படுறவரா இருந்திருக்கலாம். நீங்க ஒருத்தர் மட்டுமே தப்பே பண்ணலினாலும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டவரா இருக்கலாம். ஸோ உங்களுக்காக நீங்க பேசும்போது நீங்க ரொம்ப டிஃபிகல்ட்டான பர்சன், நீங்க இந்த குடும்பத்துக்கே லாயக்கு இல்ல, இந்த குடும்பத்தையே அவமரியாதை பண்ற அப்படின்ற வார்த்தைகளை கேட்டவரா இருந்திருக்கலாம். ஸோ நீங்க பவுண்டரி செட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களை அவங்க சுயநலவாதி, ரொம்ப இந்த குடும்பத்துக்கு நீ ஆகாதவ, இந்த குடும்பத்துக்கு நீ தேவையில்லாதவ அப்படின்ற ஒரு விதமான கமெண்ட்டை நீங்க கேட்டிருந்திருக்கலாம். நீங்க என்ன இதெல்லாம் நடந்ததுனால நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, ஒருவேளை இங்க நான் தான் ப்ராப்ளம், இன்னும் நான் அதிகமா ட்ரை பண்ணணும், லவ் பண்ணணும், கேர் பண்ணணும், எஃபோர்ட் எடுக்கணும், அப்பதான் இவங்க என்னை ஏத்துப்பாங்க, ஒருவேளை நான் என்ன மாத்திக்கிட்டேன், அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்னை மாத்திக்கிட்டா தான் அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள நினைப்பு வந்திருந்தது அப்படின்னாக்க, இதெல்லாம் நீங்க கடந்து வந்திருந்தீங்க, இன்னமும் இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை, நீங்க ஸ்கேப் கோட் ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கேப் கோட் ரோல் அப்படின்றது நீங்க கிடையாது, உங்க ஐடென்டிட்டி கிடையாது. உங்களுடைய அனுமதி இல்லாமலேயே உங்களுக்காக ஒரு ரோலை அவங்க உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா அசைன் பண்ண ரோலை நீங்க உங்க ஐடென்டிட்டி நினைச்சு இது வரைக்கும் வாழ்ந்து வந்திருந்தீங்க அப்படின்னாக்க, நீங்க ஸ்கேப் கோட் ரோல்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதை பத்தி தான் இன்னும் எபிசோட்ல நாம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் போட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு ஹவு டு அவுட்க்ரோ ஃப்ரம் த ஸ்கேப் கோட் ரூல். அதாவது உங்க ஐடென்டிட்டி அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிஹேவியர் உண்மையிலே உங்கள் நேச்சுரலான பிஹேவியர் கிடையாது. இந்த நார்சிஸ்டிக் டைனாமிக் ஃபேமிலியும் அந்த டாக்ஸிக் என்வரான்மெண்ட்டும் நார்சிஸ்டிக் பேரண்ட்ஸும் நீங்க எப்படி இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்களோ, அவங்க எதிர்பார்த்தாங்களோ, அவங்க விருப்பப்பட்டாங்களோ, அது மாதிரியான ஒரு கேரக்டரா உங்களை மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டரை நீங்க உண்மைன்னு நம்பி இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு வர்றீங்க. இந்த கேரக்டர், அதாவது இந்த ஸ்கேப் கோட் ரோல் அப்படின்றத நீங்க பிளே பண்றீங்க அப்படின்றதே உங்க வாழ்நாள்ல ரொம்ப தாமதமா தான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நீங்க ஸ்கேப் கோட்டா இருந்தது நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க. அந்த உண்மையை அவங்க உங்களை தெரிஞ்சுக்க விட்டுருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இதை நான் எடுத்ததுக்கான காரணம், நிறைய நார்சிஸ்டிக் சர்வைவர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு நடந்த அந்த அபியூஸ எப்படி அவங்க உள்வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்க, நான் தான் அந்த குடும்பத்துல ப்ராப்ளமேட்டிக் சைல்டு, நான் தான் ப்ராப்ளம் பண்ணுவேன், நான் தான் யாருக்கும் ஒத்து போக மாட்டேன், நான் தான் எதிர்த்து பேசுவேன், அந்த குடும்பத்துல நான் மட்டும்தான் ப்ராப்ளம் சைல்டு அப்படின்னு அவங்க அவங்களுடைய அந்த நார்சிஸ்டிக் பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறத என் கிளைண்ட்ஸ் மூலியமா அவங்க பேசுறது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு இந்த டாபிக்கை நான் எடுத்தேன். ஸோ நிறைய பேர் இது நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த ஸ்கேப் கோட் ரோல்ல இருந்து வெளியில வர முடியாம இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்னோட கிளைண்ட்ஸு கிட்ட நான் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இது. ஸோ அவங்க ஸ்கேப் கோட் ரோல்ல இருக்காங்க அப்படின்றத அவங்கள புரிய வைக்கிறதுக்கே எனக்கு நிறைய சிட்டிங்ஸ் தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ ஒன்று ஒன்றா அவங்களுக்கு புரிய வைக்கத்தான் இங்க ப்ராப்ளம் அப்படின்றது இந்த நார்சிஸ்டிக் சர்வைவர்ஸ் கிடையவே கிடையாது. அவங்க தான், அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான், அந்த டாக்ஸிக் என்வரான்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு அவங்கள உணர வச்சதன் மூலியமா தான் அந்த ஸ்கேப் கோட் ரோல்ல இருந்து அவங்கள என்னால வெளியில கொண்டுட்டு வர முடிஞ்சுது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா இந்த எபிசோட்ல நான் பேசணும்னு நினைச்சேன். ஸோ ஹீலிங் இந்த இடத்துல எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்க, உண்மையிலேயே இந்த ரோல் அப்படின்றது
உங்க ஐடென்டிட்டி கிடையாது. பட் ஆனா இது உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா கொடுக்கப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி அப்படின்றத நீங்க உணர்றதன் மூலியமா தான் இதுல இருந்து உங்களால வெளியில வர முடியும். புரியுதுங்களா? சோ யாரோ ஒருத்தர் நீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஷேப்ப உங்களுக்கு கொடுத்து வச்சதுனால உங்க வாழ்நாள் முழுக்க அந்த பிஹேவியரை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியும். அது எப்படி அப்படின்றத இன்னும் எபிசோட்ல நாம பார்க்கலாம். ஸோ இன்னும் எபிசோட்ல நம்ம பார்க்க போறது இந்த ஸ்கேப்கோட் ரோல் அப்படின்றதுல இருந்து நாம எப்படி அவுட்க்ரோ பண்ணலாம், வெளியில வரலாம், வந்து நம்மளுடைய லைஃப நாம யார் ஒரிஜினாலிட்டி, நம்மளுடைய ஆத்தென்டிசிட்டி என்னவோ அதை எப்படி நம்மளால ரீபில்ட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தியும் நாம தெரிஞ்சுக்கலாம். இதுல பார்ட் 1 நான் சொல்றது, முதல்ல அந்த ரோலை ரெகக்னைஸ் பண்ணுங்க. நீங்க ஸ்கேப்கோட் பேட்டர்ன்ல இருக்கீங்க அப்படின்றத ரெகக்னைஸ் பண்றதுதான் இந்த ரோல்ல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல உங்களை நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. எப்பப்பெல்லாம் உங்க குடும்பத்துல சில விஷயங்கள் தவறா நடந்ததோ அப்பப்பெல்லாம் அவங்க உங்களை குறை சொல்லிருப்பாங்க. உண்மைதானே? உங்களுடைய ஃபீலிங்ஸ அவங்க மதிச்சிருக்கவே மாட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. இதுவும் உண்மையானு கேட்டு பாருங்க உங்களை நீங்களே. நீங்க காயப்பட்டிருப்பீங்க, ஆனா அவங்க நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அத பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய ரியாக்ஷனுக்கு அவங்க ஃபோக்கஸ் கொடுத்து உங்களுடைய ரியாக்ஷன் தப்பு அப்படின்னு உங்களை தண்டிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பவுண்டரிஸ் போடணும்னு நினைக்கும் போது உங்களை சுயநலவாதி அப்படின்னு உங்களை சொல்லியிருப்பாங்க. நீங்க உங்க வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறீங்க, நீங்க உங்களுக்காக நிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்காக நீங்க பேசணும்னு நினைக்கும் போது ஏன் இவ்வளவு சுயநலமா இருக்கிற அப்படின்னு உங்களை அவங்க கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கோவப்படுறாங்க, அவங்க வருத்தப்படுறாங்க, அவங்க ஏமாற்றப்படுறாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதோ ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் வருது அப்படின்னாக்க அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க எப்ப பாரு ஒரு குட் பர்சனா இருக்க கான்ஸ்டன்டா ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க, ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா கடைசி வரைக்கும் உங்களை அவங்க குட் பர்சன் அப்படின்னு ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க அவங்களுக்கு போதுமானவங்களா இருக்கவே மாட்டீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த பேட்டர்ன்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா இருந்தது அப்படின்னாக்க நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தேவையே இல்லாத, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பொறுப்ப அவங்களுடைய ஷேம், அவங்களுடைய ஃபியர், அவங்களுடைய பயம், குழப்பம் எல்லாத்தையும் நீங்க அந்த ஸ்கேப்கோட் ரோல் மூலியமா நீங்க சுமந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கும் போது உண்மையிலேயே நீங்க அந்த குடும்பத்துல ஒரு டம்பிங் கிரவுண்ட், அதாவது ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருந்திருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். ஸோ இந்த அவேர்னஸ் தாங்க ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அவேர்னஸ் வரும்போது மட்டும்தான் நீங்க இது நாள் வரைக்கும் ரெகக்னைஸ் பண்ணாத இந்த பேட்டர்னை நீங்க ரெகக்னைஸ் பண்ண முடியும், அதை சேஞ்ச் பண்ணவும் முடியும். இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்க இந்த பேட்டர்ன்ல நீங்க இன்னமும் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பீங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க, வழிபட்டுட்டே இருப்பீங்க, வேதனைப்பட்டுட்டே இருப்பீங்க, காரணம் என்னன்னு தெரியாம இருப்பீங்க. புரியுதுங்களா? முதல் பார்ட்டு இது என்ன அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணணும் நீங்க. ஸோ 2வது பார்ட்டா நான் சொல்றது, அவங்க உங்களுக்கு உங்க மேல குறை சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்க தான் தப்புன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதை அக்செப்ட் பண்றதை நிறுத்துங்க. முதல்ல அவங்க என்ன பண்ணாலும் அவங்க சந்தோஷமா இல்லையா, அதுக்கு நீங்க தான் காரணம். வீட்டுல ஏதாவது தப்பு நடந்து போச்சா, அதுக்கு நீங்க தான் காரணம். அவங்க வேதனைப்படுறாங்களா, அதுக்கு நீங்க தான் காரணம். அவங்களுக்கு கோபம் வருதா, அதுக்கு நீங்க தான் காரணம். அவங்க குழப்பமா இருக்காங்களா, அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு அவங்க உங்களை குறை சொல்றத நீங்க இம்மீடியட்டா நம்புறத நிறுத்துங்க. இது 2வது பார்ட்டா நான் சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல நாம அந்த பிளேம அக்செப்ட் பண்ணும் போதுதான் அவங்க நம்மள அபியூஸ் பண்றதுக்கு நாமளே அவங்களுக்கு வழி விடுற மாதிரி ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இம்மீடியட்டா அவங்க ஏதாவது சொல்ல வராங்க, அவங்க கோவப்படுறாங்க, அவங்க வருத்தப்படுறாங்க, அவங்க அழுகுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க உங்க மேல வைக்கிற அந்த குற்றச்சாட்டை, ஆமா இது என்னுடைய தப்பு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றத நிறுத்திட்டு உண்மையில இங்க என்ன நடந்துச்சு, அவங்க சொல்ற அந்த பார்ட்,
அதுல ஏன் சார்பா என்ன இருக்குது? உண்மையிலே அது என்ன சார்ந்ததா இல்ல அவங்கள சார்ந்ததா? நான் எதுவுமே பண்ணல, பட் ஆனா இதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கணுமா? இந்த இடத்துல தான் செஞ்ச தவறுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறது ஹெல்தியான அக்கௌண்டபிலிட்டி தான், உண்மைதான், முக்கியம் தான், நான் இல்லைன்னு. பட் ஆனா நீங்க பண்ணவே பண்ணாத ஒரு தப்புக்கு உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அப்படின்னாக்க அதை நீங்க ஏத்துக்கணுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த இடத்துல மன்னிப்பு கேட்க கூடாது, பட் ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்றத கத்துக்கணும். அதை தாண்டி நீங்க வளர்ந்து வரணும். ஸோ அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொறுப்பு எடுத்துக்கிறது அப்படின்றது அங்க என்ன நடந்ததோ இல்ல நடக்கலையோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையவே கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு அது சம்பந்தம் இல்லாததா இருந்தது, நீங்க அதை கேர் பண்ண வேண்டியது இல்ல, அது உங்களுக்கு சொந்தமானது இல்ல அப்படின்னா அதுக்கு நீங்க கவலைப்படாம அதை தூக்கி போடுறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய அந்த தைரியம் தான் உண்மையிலே பொறுப்புன்னு சொல்றது. இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாக்க, என் வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணாங்க, அதாவது 40 வயசு வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, என்னுடைய பொறப்ப வச்சு என்னைய இந்த ஸ்கேப் கோட் ரோல்ல உள்ள தள்ளி வச்சிருந்தாங்க. ஸோ நானும் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னாக்கா, ஐயோ நாம இப்படி பிறந்துட்டோமே, இந்த குடும்பத்துல இப்படி பிறந்துட்டோமே, அதனால நாம என்ன அவங்க என்ன சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னாக்க, நீ இப்படி பிறந்துட்ட, அதனால இந்த உலகம் உன்னை தப்பாதான் பார்க்கும், அதனால நீ நல்லபடியா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, 4 பேர் இருக்கிற இடத்துக்கு போக கூடாது, 4 பேர் பார்க்கும்படியா நீ எதுவும் நடந்துக்க கூடாது, உன் திறமைகளை வெளிக்காட்டக்கூடாது, நீ வாய்ஸ் வெளியில தெரியவே கூடாது, நீ ரொம்ப ஒபீடியன்ட் கேர்ளா தான் இருக்கணும், அப்பதான் உன்னை நல்ல பொண்ணுன்னு மத்தவங்க சொல்லுவாங்க அப்படின்னு என் பொறப்ப வச்சு என்ன ஷேம் படுத்தி என்ன நான் 25 வருஷமா அதே மாதிரி அந்த ஷேம்குள்ளேயே என்னை வச்சிருந்தாங்க. பட் இந்த 40 வயசுல நான் ஸ்கேப் கோட் ரோல பிளே பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு வந்த ஒரு புது ஞானோதயமா இல்ல ஒரு இன்சைட்டா சொல்லலாம். என்ன அப்படின்னாக்க, இந்த பொறப்புல ஏன் தப்பு என்ன இருக்குது? இந்த குடும்பத்துல பிறக்கணும் இல்ல இவங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு நான் ஒன்னும் பிளான் பண்ணிட்டு எதுவும் வரல. என்ன பெத்துக்கிட்டது அதுல ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னாக்கா அது என்ன சார்ந்ததா இல்ல அவங்கள சார்ந்ததா? பட் ஆனா அவங்க அதை என்ன சார்ந்ததுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அதனாலயே நான் என்ன சுருக்கிக்கிட்டேன், என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன சில பேர் அந்த கேள்வியை யூஸ் பண்ணும்போது நான் ரொம்ப வலியும் பட்டேன் நானு. பட் ஆனா இப்ப நான் அதை திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இதுல ஏன் தப்பு என்ன இருக்குது? நீ என்ன பத்தி என்ன வேணாலும் சொன்னாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் எப்படி வளர்ந்து வரணும், நான் எப்படி வாழணும், அதுதான் நான். பட் மத்தவங்க பண்ண தப்புக்காக அதனால என் பிறப்பை பத்தி நீ தப்பா பேசுற அப்படின்னாக்க அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நீ பேசுறது வேஸ்ட் அப்படின்னு அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு நான் இப்ப தயங்குறது கிடையாது. சோ என்ன அவமானப்படுத்தி என்ன சிறுமப்படுத்தணும்னு ட்ரை பண்றவங்களுக்கு நான் கொடுக்கற பதிலடி, அதுக்கு எனக்கு சம்மந்தமும் கிடையாது. நீ இப்படி பேசுறதுனால நான் அவமானப்படுவேன் நினைச்சேன்னா அது உன் தப்பு அப்படின்னு நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறது. புரியுதுங்களா? சோ அவங்க உங்களுக்கு கொடுக்கற அந்த பிளேம நீங்க இமீடியட்டா நம்புறத நிறுத்துங்க. ஏன்னா அந்த பிளேம் உங்களுக்கானது கிடையாது. இது 2வது பார்ட்டா நான் சொல்லிட்டேன். இப்போ 3வது பார்ட்டா நான் சொல்றது, உங்களை ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க உங்க மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அவங்க அவங்கள புரிஞ்சுக்கல, நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னாக்க, நீங்க தயவு செஞ்சு ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, நிறுத்திடுங்க. அவங்கள்ட்ட பதிலே சொல்லாதீங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். சோ இந்த இடத்துல ஸ்கேப் கோட்டா இருக்கிற நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னாக்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறது. நாம ஏன் இதை பண்ணோம், ஏன் போன் பண்ணோம், ஏன் கால் பண்ணோம், ஏன் இந்த செயலை செஞ்சோம், ஏன் அங்க போனோம், ஏன் இங்க வந்தோம், அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிடக்கூடாது, அதனால நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீலிங்ஸை அதிகப்படியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்போம். அப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க, அப்பதான் அதை நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு. நீங்க உங்களுக்கே தெரியாம என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை பத்தின விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏன் அந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு அந்த விளக்கத்தை சொல்லிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்றீங்க அப்படின்னாக்க, நான் ஏன் இந்த பவுண்டரியை வச்சேன் அப்படின்ற விளக்கத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க காயப்பட்டாலும் நான் இந்த மாதிரி காயப்பட்டேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க சில விஷயங்களை உங்களுக்கு செய்ய பிடிக்காது, எனக்கு பிடிக்கல நான் செய்யல அப்படின்னு விட்டுற மாட்டீங்க. அதை நான் ஏன் செய்யல அப்படின்னு மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க.
ஏன் அப்படின்னாக்க ஒருவேளை நம்ம பர்ஃபெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அவங்க நம்மள ஈஸியா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க நீங்க எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை சரியா அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் உங்கள்ட்ட ஏதாவது இருக்குதா? வெளியில வேணா சொல்லலாம். நீங்க வேணா நினைச்சுப்பீங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்க சரியா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. ஒருவேளை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை, புரிஞ்சுக்காமலே சரின்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது வேஸ்ட் தானே. சோ உங்களை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றத நிறுத்துங்க. சில நேரங்கள்ல அவங்க உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நீங்க எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும். அதுவும் நார்சிஸ்டிக் ஃபேமிலியில உள்ள பர்சன்ஸ் உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீங்க அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ உங்க லைஃப் அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கணும், இல்லை என் வாழ்க்கையே நான் செலவு பண்ண அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு என் வாழ்க்கையே நான் செலவிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க இருப்பீங்க. அது வேண்டவே வேண்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இதுங்க ஒர்க் ஆகவே ஆகாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க எடுக்கிற முடிவு சரிதான், நீங்க பேசணும்னு நினைச்சத பேசுனீங்க சரிதான், உங்க ஃபீலிங்ஸ் சரிதான் அப்படின்னு நீங்க உங்களை நம்புங்க. எக்ஸ்பிளைன் பண்றத நிறுத்துங்க. நீங்க யாருக்குமே உங்களுடைய சாய்ஸஸ், நீங்க நான் ஏன் இந்த சாய்ஸை எடுத்தேன் அப்படின்னு அந்த சாய்ஸை டிஃபெண்ட் பண்ணி யார்கிட்டயுமே பேசணுன்ற தேவை இங்க கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? சோ இது 3வது பார்ட். 4வது பார்ட்டா நான் சொல்றது, பவுண்டரி செட் பண்ணுங்க. நல்லா நீங்க இப்ப செட் பண்ற பவுண்டரிஸ் அப்படின்றது எந்த ஒரு குற்ற உணர்வுமே உங்களுக்கு தேவையில்லை. ஒரு இடத்துல நீங்க இருக்கிறது பிடிக்கலையா, தாராளமா எழுந்திருச்சு போங்க, தாராளமா விலகி போங்க. உங்களுக்கு எந்த இடத்துல இருக்க பிடிக்குதோ அந்த இடத்துல போய் நில்லுங்க. ஒருத்தவங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்க எழுந்து எட்ட போங்க. அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி போனாலும் சரி, எட்ட போனாலும் சரி, தப்பே கிடையாது. ஏன்னா உங்களை புரிஞ்சிக்காம அவங்க வளவளன்னு பேசிட்டே இருக்கிறது உங்களை ஹர்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கல அப்படின்னாக்க நீங்க அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறாங்களா, நீங்க அவங்கள விட்டு விலகிறதுல தப்பே கிடையாது. அது அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், சிப்ளிங்ஸ் ஆகட்டும், வேலை செய்யறவங்க யாராகட்டும். என் கூட வேலை செய்யற சில பேர் இருக்காங்க, டீச்சர்ஸ் தான். அவங்க என்ன மட்டம் தட்டுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நான் 2 மணி நேரம் பார்த்துட்டு ஆரம்ப காலகட்டத்துல அவங்க மட்டம் தட்டலாம் சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அவங்கள ஒரு சுப்பீரியாரிட்டியில நான் பார்த்ததுனால அந்த மாதிரி இருந்தேன். தான் தான் எல்லாம், தனக்கு எல்லாமே தெரியும், தனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்ற மெதப்புல பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எதிர்த்து பேசணும் அப்படின்னாக்கா அவங்களோட சண்டை வரும், அவங்க கூட கான்ஃபிளிக்ட் வரும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே நான் எட்ட வந்துருவேன் நான். பட் ஆனா போக போக நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாக்க, அவங்க அந்த மாதிரி மட்டமா பேசிட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா நான் அவங்கள்ட்ட சண்டைலாம் போடல, கட் பண்ணிட்டேன். அவங்கள்ட்ட பேசுறதே நிறுத்திட்டேன் நான். அவங்க மூஞ்சில பாக்குறதே கிடையாது. சோ எனக்கு என்ன இப்ப மட்டம் தட்டுற ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு நான் கொடுக்கறதே கிடையாது. அவங்கள்ட்ட நான் சண்டை போடல, எதுவுமே பண்ணல. பட் ஆனா அதை நான் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன். அவங்கள விட்டுட்டு எட்ட வர்றதுக்கு நான் என்ன அலோவ் பண்ணிக்கிட்டேன். சோ எனக்கான பவுண்டரிஸை நான் குற்ற உணர்வு இல்லாம நான் செட் பண்ண கத்துக்கிட்டேன். இந்த பவுண்டரிஸ் நீங்க செட் பண்றதுனால அவங்க ரிலேஷன்ஷிப், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு பயப்படுறீங்களா? தாராளமா போகட்டும். அது இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கூட இருந்தவங்களை மட்டம் தட்டுறாங்க ஒருத்தவங்க அப்படின்னாக்க அவங்களுக்கே அவங்க மேல மரியாதை இல்லாதனாலதான் உங்களை அவங்க மட்டம் தட்டுனாங்க. தான் மேல ஒருத்தவங்களுக்கு மரியாதையே இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தேவையா? நான் தேவையில்லை, நான் கட் பண்ணிட்டேன் நான். சோ பவுண்டரிஸ் நீங்க செட் பண்ணும் போது குற்ற உணர்வு இல்லாம செட் பண்ண கத்துக்கோங்க. சோ இந்த ஸ்கேப் கோட்டா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, தன்னை சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா வச்சுக்கணும், நாம பவுண்டரி செட் பண்ணாக்க அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பவுண்டரிஸை விட்டு கொடுப்பாங்க. சோ அதனால நோ சொல்றதுக்கு குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள வரும். ஒருவேளை அவங்க என்னை சுயநலவாதி அப்படின்னு நினைச்சிருவாங்களோன்ற பயம் அதிகமா இருக்கும். ஒருவேளை நான் பவுண்டரி செட் பண்ணா என்ன அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவீங்க, இந்த நம்ம ஆட்டோமேட்டிக்கா பவுண்டரி செட் பண்ணும் போது நாம ஏதோ தப்பு பண்றோமோ, இந்த இவங்களை விட்டு எட்ட நகர்றோம், நம்ம ஏதாவது இழக்கிறோமோ, தப்பு பண்றோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வர செய்யும். அதை நீங்க உண்மைன்னு நம்பாதீங்க. இந்த குற்ற உணர்வு வருது அப்படின்றதுக்காக நீங்க தப்பா எதுவும் பண்றீங்கன்னு அர்த்தமே கிடையாது. புதுசா ஒண்ணு ட்ரை பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. நோ சொல்லணும்னு தோணுச்சுன்னா நோ சொல்லுங்க. உங்க டைமை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஒருவேளை அந்த கான்வர்சேஷன்ல உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னாக்க அந்த கான்வர்சேஷனை கட் பண்ண தயங்கவே தயங்காதீங்க. பவுண்டரி அப்படின்றது யாரையும் அட்டாக் பண்றதுக்கான இது கிடையவே கிடையாது.
பட் ஸ்கேப் கோட் ரோல்ல இருக்கிற எல்லாருமே பவுண்டரி செட் பண்றதுக்கு குற்ற உணர்வு படுவாங்க. இனிமே அதை நீங்க பண்ணாதீங்க. மத்தவங்க உங்களை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்க பவுண்டரிஸ விட்டு கொடுக்காதீங்க. உங்க பவுண்டரிஸை யார் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க தான் ரியல் பீப்புள் அப்படின்றத ஸ்கேப் கோட் ரோல்ல இருக்கிற நாம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுல அடுத்து நான் 5வது ஸ்டெப்பா சொல்றது, இந்த ஸ்கேப் கோட் ரோலை பிளே பண்றவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு, மத்தவங்களுடைய வேலிடேஷனை சேஸ் பண்ணிட்டே இருக்கிறது. அவங்க என்ன சூஸ் பண்ணாதான் நான் ஒர்த்தானவ, அவங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் என்னுடைய ஒர்த் இங்க நிர்ணயிக்கப்படும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம், அபிப்பிராயம் நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஸ்கேப் கோட் ரோல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது ரொம்ப ஹார்டஸ்ட் பார்ட்னர். இது பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா இந்த ஸ்கேப் கோட் ரோல்ல பிரேக் பண்றதுக்கு ரொம்ப ஹார்டஸ்ட் பார்ட்டா நான் சொல்றது இந்த வேலிடேஷன் சேஸ் பண்றதுதான். நாம நம்மளை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கான அவசியமே கிடையாது. புரிஞ்சுக்காம போகட்டும், விட்டுருங்க. அவங்க உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், தப்பே கிடையாது, விட்டுருங்க. பட் ஆனா நாம என்ன பண்ணுவோம், நம்மளை எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த வேலிடேஷனுக்காக நாம சேஸ் பண்ணிட்டே இருப்போம். அதனால நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், நம்மள அவங்க ஏதாவது குறை சொன்னாங்க அப்படின்னாக்க, ஆமா நீ சரியாத்தான் சொல்ற, தப்பு ஏன் மேலதான். அவங்க நம்மள அன்ஃபேரா ட்ரீட் பண்ணுவாங்க, அது தப்பு, நமக்கு வலிக்கும். பட் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல, அவங்க நாம எதிர்த்து பேசணும் அப்படின்னாக்கா அவங்களோட வேலிடேஷன் நம்ம கிட்ட போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மள மிஸ்ட்ரீட் பண்றதையும் நாம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்போம். அவங்க நம்மள ஹர்ட் பண்றதையும் நாம அலோவ் பண்ண ஆரம்பிப்போம். அவங்க சொன்னது நமக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஏத்துக்கிறேன், சரி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். பட் ஆனா உங்களுடைய ஹீலிங் அப்படின்றது இந்த ஸ்கேப் கோட் ரோலை விட்டு நீங்க வெளியில வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு அவங்களுடைய வேலிடேஷன் கண்டிப்பா தேவையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் நமக்கு அவங்க என்ன கஷ்டம் கொடுத்தாங்க, நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத அவங்க உணரவே மாட்டாங்க. பட் நாம என்ன பண்ணுவோம், அதை அவங்கள உணர வைக்கிறதுக்கு போராடுவோம். தேவையே இல்லை. நாம ஹீல் ஆகிறதுக்கு அவங்க நம்ம வலிய உணரணுன்ற அவசியம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களை உங்களுடைய பழைய வருஷன் இருக்கு பாத்தீங்களா, நீங்க புது வருஷனா மாறணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களை பழைய வருஷனா இருக்க வைக்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க ஒத்துக்காதீங்க. அவங்க வேலிடேஷன் போயிடும் அப்படின்றதுக்காக உங்க ஓல்டு ஐடென்டிட்டில நீங்க இருக்காதீங்க. உங்க புது வருஷனை நீங்க கீப் அப் பண்ணுங்க. அவங்க போனா போகட்டும், தப்பே கிடையாது. புரியுதுங்களா? சோ அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்கள அப்படின்றத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க வேலிடேஷன் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றதையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் உங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னாக்க, நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க, உங்க மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளேம உங்களால தூக்கி போட முடியும். உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது நீங்க உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறது மட்டும்தான். சோ மத்தவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலிடேஷன் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அது வேணவும் வேணாம், தூக்கி போட்டுருங்க. சோ அவங்க என்ன நல்ல பர்சனா நினைப்பாங்களா அப்படின்ற கேள்வியை நிறுத்திட்டு, நான் யாருன்னு எனக்கு தெரியுமா அப்படின்ற கேள்விக்கு நீங்க மாறினீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய செல்ஃப் ட்ரஸ்ட் அதிகமாகும். இதுல 6வது பார்ட்டா சொல்றது, அவங்க உங்களுக்கு இந்த ஸ்கேப் கோட் ரோல ஒரு ஐடென்டிட்டியா கொடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது உங்களுடைய ஐடென்டிட்டி கிடையாது, லேபிள். அவங்க உங்க மேல ஒட்டின லேபிள். ஸோ அந்த லேபிள்ல இருந்து உங்களுடைய ஐடென்டிட்டியை தனியா பிரிச்சு எடுங்க. அவங்க உங்களுக்கு ஸ்கேப் கோட் அப்படின்ற ஒரு லேபிள மேல ஒட்டி அதன்படி நீங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்களா, அது நீங்க இல்லைன்னா அந்த லேபிள பிச்சு எரிஞ்சிட்டு நீங்களா இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்க, நீங்க ரொம்ப டிஃபிகல்ட், நீங்க ரொம்ப கஷ்டமானவங்க, சென்சிட்டிவானவங்க, செல்ஃபிஷ், ஆங்கிரி, நன்றி இல்லாதவங்க, ரொம்ப டிராமாட்டிக்கான பர்சன், ப்ராப்ளமான பர்சன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர், நிறைய லேபிள் அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாம் அவங்க கொடுத்ததுனால அது உங்க ஐடென்டிட்டி ஆகவே ஆகாது. நீங்க அதை அக்செப்ட் பண்ணதுனாலதான் அதை நீங்க உங்க ஐடென்டிட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் அது உங்க ஐடென்டிட்டி கிடையவே கிடையாது. நீங்க உங்க பிஹேவியரை நீங்க உண்மையிலே எக்ஸாமின் பண்ணி பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு இல்லாம உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு கேள்வி வரும், உண்மையிலேயே இது நான் தானா, இப்படி இருக்கிறேன் பாத்தீங்களா, ஸ்கேப் கோட் ரோலை நான் பிளே பண்றேன் பாத்தீங்களா, உண்மையிலேயே இது நான் தானா, நான் விருப்பப்பட்டுதான் செய்யறேன்னா, இந்த செயல்கள் எனக்கு பிடிக்குதா, எனக்கு நிம்மதியை கொடுக்குதான்னு யோசிச்சு பாருங்க. இல்ல நான் இந்த இடத்துல சர்வைவல்காக
இவ்வளவும் பண்றேனா, என்ன மரியாதை குறைவுப்பட்டாலும் அமைதியா போறேனா, என்ன அவங்க ஹர்ட் பண்ணாலும் நான் வெளியில சொல்லாம இருக்கேனா, என்ன அவங்க அபியூஸ் பண்றதுக்கு நான் அலோவ் பண்றேனா, இது சர்வைவல் மோட்ல நான் இருக்கேனா அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்கும் போதுதான் உங்களுடைய லேபிளும் உங்களுடைய உண்மையான ஐடென்டிட்டியும் இங்க தனித்தனியா பிரிக்க முடியும். ஸோ ஸ்கேப் கோட் அப்படின்றத நீங்க பிளே பண்ற ஒரு ரோல். அதை தூக்கி கடாசிட்டு உங்களுடைய ஆத்தென்டிசிட்டிக்கு நீங்க வாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? நீங்க யாரா இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்களோ அதா இருக்கிறதுக்கு நீங்க வாழ்நாள் முழுக்க உங்க வாழ்நாளை செலவிடாதீங்க. நீங்க யாரோ அப்படின்றத முதல்ல நீங்க கண்டுபிடிங்க. இதுல நான் 7வது பார்ட்டா சொல்றது, உங்க ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா, அதை பிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்க ஃபேமிலி சிஸ்டத்தை நீங்க பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. என்ன அப்படின்னா இது ரொம்ப மேஜரான ஸ்டெப்புங்க. ஸ்கேப் கோட்டுங்க மத்தவங்களை பிக்ஸ் பண்றதுக்கு அதிக ஆர்வம் காட்டுவாங்க, மத்தவங்களை சரி பண்றதுக்கு அதிக ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா தன்னுடைய சொந்த தேவைகள், தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய வலிகள் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க, பிரஷ் அப் பண்ணிடுவாங்க. அவங்க பண்றதே இதுதான். மத்தவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது, குடும்பத்துல குழப்பம் வரக்கூடாது, குடும்பத்துல சண்டை வரக்கூடாது அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. எல்லாரையும் ஒரே இடத்துல சந்தோஷமா கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப், இந்த டைஸ்பங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஹெல்தியானது இல்லைன்னு தெரிஞ்சாலும் தன்னை அழிச்சுக்கிட்டு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபேமிலிய, அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளை ஹீல் பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சும் மத்தவங்களுக்காக இருக்கணும் அப்படின்னு அவங்க இருப்பாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னாக்க, குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தருடைய எமோஷனலையுமே நீங்க உள்வாங்க ஆரம்பிக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்குமே நீங்க பொறுப்பெடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இது அவங்க உங்களை கிராண்டடா எடுத்துக்கிறதுக்கு நீங்களே அலோவ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க ஒருத்தவங்ககிட்ட பொறுப்பா இருப்பீங்க, அக்கறையா இருப்பீங்க, கேரா இருப்பீங்க. பட் ஆனா உங்களுக்குன்னு வரும்போது அவங்க சரியா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, சரியா ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, சரியா கேர் எடுக்க மாட்டாங்க, சரியா சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க இன்னும் கஷ்டப்படுவீங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்க கொடுத்த எஃபோர்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வீணா போயிருந்திருக்கும். ஸோ இது எப்ப நீங்க உணர்றீங்களோ அப்ப இதை நிறுத்த ஆரம்பிங்க. அதாவது யார் ஒருத்தர் அவங்களுடைய செயல்களுக்கு அவங்க பொறுப்பெடுக்காம இருக்காங்களோ அவங்கள உங்களால திருத்தவே முடியாது. அவங்களா உணர்ந்து அவங்களா அவங்க தவறுகளுக்கு பொறுப்பெடுத்து சரி பண்ணணும்னு நினைச்சா மட்டும்தான் அவங்க வாழ்க்கை சரியாகும். ஸோ நீங்க அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஒரு ரெஸ்கியூவரா, ஒரு ஹெல்ப்பரா, ஒரு சேவரா, ஒரு சப்போர்ட்டரா இருந்தீங்க அப்படின்னாக்க அது நீங்க உங்களுக்கு செல்ஃப் பிட்ரேயல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாரையும் பிக்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு கிடையவே கிடையாது. என்னுடைய பயாலஜிக்கல் ஃபேமிலியை இப்ப நான் சுத்தமா விட்டுட்டேன் நான். பட் என்ன பாக்குறவங்க, என்ன கேள்வி கேட்கறவங்க, அவங்களுக்கு வயசாச்சு, போய் பார்த்தா என்ன, அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சா என்ன அப்படின்னாக்க, கொஞ்சம் கூட உன் மனசுல பாவமே இல்லையா, இறக்கமே இல்லையா அப்படின்னாக்க, எனக்கு யாருங்க பாவம் பார்த்தது? மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாங்களே, என் வாழ்க்கையை நாசமாக்குனாங்களே, ஒரு உதவின்னு போய் நின்னப்ப என்ன செருப்பால் அடிச்சு வெளியில தொட்டுனாங்களே. ஸோ இவ்வளவும் அவங்க பண்ணுவாங்களாம். ஆனா நான் மட்டும் அவங்க பேரண்ட்ஸ்ன்னு அப்படின்றத நான் ஏத்துக்கணுமா? ஒரு ஸ்னேக் ஒரு தடவை கடிச்சிருச்சு அப்படின்னாக்க அதுக்கு திரும்ப இன்னொரு தடவை கடிக்க நம்ம வாய்ப்பு கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. நான் கொடுக்கவே இல்லை, அதுக்கு நான் வருத்தப்படவும் இல்லை. எனக்கு எந்த குற்ற உணர்வுமே கிடையாது. அவங்க எப்படி போனா எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு அவங்கள்ட்ட எந்த ஒரு குற்ற உணர்வுமே கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்கள பிக்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடையாது. அவங்க பண்ண தப்ப அவங்க உணர்ந்து அவங்க வாழ்க்கை அவங்களே பார்த்துக்கிட்டோம். அவங்கள பத்தி நான் யோசிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. 20 வருஷம் ஆச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டு பட் ஆனா இது நாள் வரைக்கும் நான் இருக்கனா இல்லையா, எப்படி வாழறேன் என்னன்ற ஒரு அக்கறையோ ஒரு துளிக்கு கவனிப்போ யாருகிட்டயுமே எனக்கு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் ஏன் அவங்க வேணும்னு எனக்கு நினைக்கணும்? என்ன அந்த அளவுக்கு ப்ரூட்டலா குரியலா என்ன என் வாழ்க்கைய நாசமாக்குனாங்க. ஸோ இப்போ நான் நல்லா இருக்கிறேன், அவங்க எனக்கு பண்ண அத்தனையும் தாண்டி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னப்போ திரும்ப என்னுடைய ஃபர்கிவ்னஸுக்கோ என்னுடைய கைண்ட்னஸுக்கோ அவங்க டிசர்வ்டு கிடையவே கிடையாது. ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்கள பிக்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடையாது அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன். எனக்கு அந்த குற்ற உணர்வும் இல்லை. ஸோ ஸ்கேப் கோட்டா இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்துல இதுவும் ஒண்ணு. இதுல 8வது பார்ட்டா நான் சொல்றது, உங்களோட ஒர்க்கை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஒர்க் அப்படின்றது
அவங்க உங்களை அக்செப்ட் பண்றதுலதான் கிடையவே கிடையாது. நீங்க பிறந்ததுல இருந்து உங்க ஒர்த் உங்ககிட்ட தான் இருக்குது. புரியுதுங்களா? நீங்க ஸ்கேப் போட்டா பல வருஷமா இருந்திருந்தீங்க அப்படின்னாக்க உங்களை சீக்கிரட்டா என்ன நம்ப வச்சிருப்பாங்கனாக்க, நீங்க குட் எனஃப் அப்படின்னு அவங்கள அவங்க நம்பணும் அப்படின்னாக்க நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை உங்களுக்கு கொடுக்க வச்சிருப்பாங்க. நான் எவ்வளவோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேங்க. ஒபீடியன்ட் கேளா இருந்தா, அவங்க சொல்றத கேட்டு நடந்தேன், அவங்க சொல்ற மாப்பிள்ளைதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க என்ன சொன்னாலும் தட்டாம செஞ்சு அதை மீறி ஒரு இது நடந்துட்டேன் அப்படின்னாக்க அவ்வளோ அடிச்சிருக்காங்க, அவ்வளோ கேவலப்படுத்திருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன் நானு. பட் ஆனா கடைசி வரைக்கும் அவங்க என் ஒர்த்தை புரிஞ்சுக்கவே இல்லை. என்ன ஒரு குப்பை தொட்டியா தான் நினைச்சாங்க, என்ன ஒரு வேண்டாத பொருளா தான் நினைச்சாங்க. நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு நினைச்சாங்க. இன்னும் சொல்ல போனாக்க இது சாவாம ஏன் உயிரோட கிடக்க அப்படின்னு நினைச்சாங்க. சோ இப்படிப்பட்டவங்க இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நான் போய் என் என்னுடைய ஒர்த்தை நான் ஏன் ப்ரூவ் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. சோ நீங்க எவ்வளவுதான் அச்சீவ் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் அதிகமா கொடுத்தாலும் சரி, எவ்வளவுதான் பீப்புள் பிளீசரா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நீங்க டாலரேட் பண்ணாலும் சரி, நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க, அவங்களுக்கு கான்ஸ்டன்டா யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க. பட் உங்க ஒர்த்தை அவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னாக்க கண்டிப்பா கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. புரிஞ்சிக்க வேண்டிய தேவையும் அவங்களுக்கு வரவே வராது. புரியுதுங்களா? சோ நீங்க உங்க லவ்வ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி நீங்க தான் ட்ரெயின் ஆவீங்க, நீங்க தான் எக்ஸாஸ்ட் ஆவீங்க. ஓகேங்களா? சோ நீங்க பர்ஃபெக்ட், அவங்களோட ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வேணும், லவ் ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக நீங்க பர்ஃபெக்ட்னு ட்ரை பண்ண உங்க வாழ்க்கை தான் இங்க வீணா போகும். நீங்க தான் அந்த வழிகளை மொத்தத்தையும் அனுபவிக்கிற ஒரு பர்சனா இருப்பீங்க. நீங்க ஒரு குட் பர்சனா இருந்தா மட்டும்தான் மத்தவங்களை ஹாப்பியா வச்சுக்க முடியும். அதாவது மத்தவங்களை ஹாப்பியா வச்சுக்கிட்டாதான் நீங்க ஒரு குட் பர்சன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை கைவிட்டுருங்க. உங்களுடைய ஒர்த் அப்படின்றது மத்தவங்கள்ட்ட நீங்க போய் ஏர்ன் பண்றதுல, அவங்க வேலிடேஷன் கேட்கறதுல, உங்க ஒர்த்தை ப்ரூவ் பண்றதுல கிடையவே கிடையாது. நீங்களா இருக்கும்போது உங்களை ஒருத்தவங்க மதிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கதான் உங்களுக்கான மக்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இல்ல 9வது பார்ட்டா நான் சொல்றது, உங்க ஐடென்டிட்டியை ரீபில்டு பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு இந்த ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கும் போது அந்த ரோலை தாண்டி வெளியில வந்து உங்களை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அவங்க உங்களை எப்படி நினைக்க வச்சிருப்பாங்க? நீ ஒரு தப்பான பிறப்புல பிறந்திருக்கிற, நீ எதுக்குமே லாயக்கு இல்ல, நீ அன்பு காட்ட தகுதி இல்ல, நீ எதையுமே சரியா செய்ய மாட்ட, நீ வந்து இதுக்கு டிசர்வ்டு கிடையாது, நீ வந்து சொசைட்டில வந்து நல்லபடியா வாழ மாட்ட, நீ வந்து இப்படி இருக்க, இந்த மாதிரி லைஃபுக்கு தான் நீ தகுதியானவ அப்படின்னு அவங்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதை தாண்டி வெளியில வந்து நான் குட் பர்சன் தான், நான் எனஃப் தான், என் ஒர்த்து என்கிட்ட இருக்குது, நான் என் ஒர்த்தை யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, இது என்னுடைய லைஃப், இதை வாழ எனக்கு முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு அவங்க கொடுத்த அந்த ஸ்கேப் கோட் ரோலை தாண்டி வெளியில வந்து நீங்க சிந்திக்கும் போதுதான் உங்களுடைய புது ஐடென்டிட்டியை உங்களால உருவாக்க முடியும். நல்லா கேள்வி கேட்டு உங்களையே நீங்க கேள்வி கேட்டு பாருங்களேன். நான் வந்து அவங்களை பீப்புள் ப்ளீஸ் பண்ணலைன்னா நான் யாரு? நான் உண்மையில என்ன என்ஜாய் பண்றேன்? எனக்குன்னு இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன? என்னுடைய கனவுகள் என்ன? எனக்கு எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் ஹெல்தியானதா இருக்கும்? எனக்கு என்ன பவுண்டரிஸ் தேவை? நான் சந்தோஷமா இருக்கிற ஒரு நபரா மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லும் போது எந்த ஒரு பயமும் இல்லாம உங்களுக்காக நீங்க நிற்கும் போது, உங்களுடைய சாய்ஸஸை நீங்க எடுக்கும் போது இந்த இடத்துல உங்களுடைய ஐடென்டிட்டி அப்படின்றது புதுசா உங்களால உருவாக்க முடியும். ஒரு தடவையும் நீங்க உங்களை சூஸ் பண்ணும் போது எது உங்களுக்கு சரியானதோ அதை சூஸ் பண்ணும் போது, மற்றவங்களுக்காக பயந்துகிட்டு எதையும் சூஸ் பண்ணாம மற்றவங்களோட ரியாக்ஷனுக்கு நீங்க பயப்படாம உங்களுக்கு சரியானதை நீங்க சூஸ் பண்ணும் போது உங்க ஐடென்டிட்டி இங்க புதுசா மாறும், பலமாவும் மாறும். அதே மாதிரி அடுத்து 10வது பார்ட்டா நான் சொல்ல வர்றது, சில பேர் என்ன உங்க ஃபேமிலியவே எடுத்துக்கோங்க, நீங்க புது ஒரு நபரா மாறுறீங்க அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு பிடிக்காது. நீங்க பழையபடி அந்த ஸ்கேப் கோட்டாவே இருக்கணும் அப்படின்னா உங்களை அவங்க நினைப்பாங்க. இல்லைனாக்கா தூக்கி போட்டு போவாங்க, உங்களை திட்டுவாங்க, உங்களை பேசுவாங்க, உங்களை கண்டுக்க மாட்டாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. நீங்க புது ஆளா மாறுறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் லைஃப்ல இது உண்மைதாங்க. நான் புது ஆளா மாறுறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கல. கடைசி வரைக்கும் அவங்கள தொங்கிக்கிட்டு, அவங்கள கெஞ்சிக்கிட்டு, அவங்களுக்கு நான் வேணுங்கிறத செஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு அடிமையா இருக்கிறத தான் அவங்க விரும்பினாங்க.
நானா வாழ போறேன், நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு நான் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அவங்களுக்கு நான் ஒரு த்ரெட்டா நான் மாறிட்டேன். அவங்க என்னை விட்டு சுத்தமாவும் போயிட்டாங்க. அதனால நான் வருத்தப்படவும் இல்லை. இப்ப நான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நிம்மதியா இருக்கிறேன் நான். புரியுதுங்களா? சோ இதுல இந்த ஸ்கேப்கோட் ரோல்ல முக்கியமான பார்ட் அப்படின்னாக்க இதுதான். அவங்க உங்களுடைய புது ஐடென்டிட்டியை விரும்ப மாட்டாங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சேஞ்ச் ஆகும்போது உங்களுடைய ஓல்டு ஐடென்டிட்டியால அவங்க பலன் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கல. உங்க ஐடென்டிட்டியை நீங்க புது ஐடென்டிட்டியை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்ற போது அவங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னாக்க அவங்க உங்களை திட்டுவாங்க. அவங்க உங்களை மாத்த ட்ரை பண்ணுவாங்க. நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாறிட்ட அப்படின்னு அவங்க சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க தைரியமா நோ சொல்லுங்க. உங்களுக்காக பேசுங்க. உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிஹேவியர் என்னவோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுடைய பிஹேவியர் உங்க லைஃப வாழ விடாம தடுக்குது அப்படின்னாக்கா அதை கட் பண்ணவும் தயங்காதீங்க. சோ இதெல்லாம் தப்பான மாற்றங்கள் கிடையாது. அவங்க ஒத்துக்கல அப்படின்னாக்க இது தப்பான மாற்றங்கள் கிடையவே கிடையாது. இது உங்களுக்கு தேவையான மாற்றம். புரியுதுங்களா? சோ உங்களுடைய சைலன்ஸ் அப்படின்றது அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னாக்க போக விட்டுருங்க. அப்படி விட்டாதான் இங்க உங்களுடைய growth உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ உங்களுடைய அன்ஹெல்தி வெர்ஷனை தான் அவங்க விரும்புவாங்களே தவிர உங்களுடைய நியூ வெர்ஷனை அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்ற உண்மையை நீங்க அக்செப்ட் பண்ணாதான் இந்த ஸ்கேப்கோட் ரோல்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். அடுத்து ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குங்க. உங்க பவுண்டரிஸை யார் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்கதான் உங்களுக்கானவங்க. உங்க நோவை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கதான் உங்களுக்கானவங்க. உங்க ஃபீலிங்ஸை மதிக்கிறாங்களா அவங்கதான் உங்களுக்கானவங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணாம இருக்காங்களா அவங்கதான் உங்களுக்கானவங்க. உங்களை ரெஸ்பெக்ட் பண்றாங்களா அவங்கதான் உங்களுக்கானவங்க. ஸோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப், அது ஒரு ஃபேமிலியாவே இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஒர்க் செய்யற இடத்துலயா இருக்கலாம், இல்ல உங்க கலீகா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பார்ட்னரா இருக்கலாம். ஸோ உங்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்களோ அதுதான் ஒரிஜினாலிட்டி அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்கேப்கோட் ரோல்லே இருந்து நீங்க லவ்வுக்கு தகுதி இல்லாதவங்க, அன்புக்கு தகுதி இல்லாதவங்க, இல்ல உங்களை யாரும் கேர் எடுத்துக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா, அதை தூக்கி போட்டுட்டு நீங்க எல்லாத்துக்கும் தகுதியானவங்க நீங்க நம்பும் போது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் உங்களை தேடி வரும். புரியுதுங்களா? சோ இந்த ஸ்கேப்கோட் ரோல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு சில பிராக்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னாக்க உண்மையில என்ன நடந்தது அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுல உங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத எந்த இடத்துல நீங்க கையில எடுக்கணும் இல்ல தூக்கி போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட ரியாக்ஷனுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன் நம்ம கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஸ்கேப்கோட் ரோல்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னாக்க முதல்ல நீங்க உங்களை சூஸ் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்கேப்கோட் ரோல்ல இருந்து வெளியில வர்றதுக்கான முக்கியமான நீங்க உங்களுக்காக செய்ய வேண்டியது. இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் உங்க வாழ்க்கையோட தொடர்புடையதா இருந்தது அப்படின்னாக்க உங்களோட லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. அது இந்த வீடியோ பல பேரை போய் சேர்றதுக்கு ரீச் ஆகிறதுக்கு உதவி செய்யும். மேலும் ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாருக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த ஸ்கேப்கோட் ரோல்ல இருந்து நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் இதை என்னை ஹீல் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணும். என்னுடைய பயோல என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு, அது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. அந்த நம்பருக்கு நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க என்னுடைய கம்யூனிட்டி சம்பந்தமான தகவல்களை அனுப்புவேன். நீங்க என்கிட்ட டைரக்டா பேசவும் செய்யலாம். அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா என்கிட்ட பேசலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கைடா, ஒரு கவுன்சிலரா நான் உங்களுக்கு என்னுடைய சர்வீஸை நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்க விருப்பம் இருந்தா அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எபிசோட கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ற விஷயம், நீங்க பல வருஷமா ஸ்கேப்கோட்டா இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க உங்க குடும்பத்துடைய என்டையர் குழப்பம், அதாவது குடும்பத்துடைய எல்லா குழப்பம், அவமானம், பயம், அந்த பேரண்ட்ஸ் அவங்களை திரும்பி பார்க்காத அந்த கையாளாகத்தனம் எல்லாத்தையும் உங்களுக்குள்ள டம்ப் பண்ணி அந்த ரோலை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ நீங்க இங்க பிக்சரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஒரு பீஸ் கீப்பரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்க செய்யாத ஒரு தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும்ன்றது இல்ல. நீங்க குட் பர்சன் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதும் இல்ல. உங்க இந்த எல்லாருமே உங்களை இந்த குடும்பத்துல உள்ள எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவையும் உங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க கிரியேட் பண்ணி ஒரு ரோல் உங்களுக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அத உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க பிளே பண்ணணும்ன்ற தேவையும் கிடையாது. இந்த ஸ்கேப் கோட் ரோல்ல இருந்து வெளியில வர்றது அப்படின்றது நீங்க ரொம்ப ஒரு கடினமான பர்சனா இல்ல நீங்க உங்களை மாத்திக்கணும் அப்படின்றது தேவை கிடையாது. பட் அதே மாதிரி ஸ்கேப் கோட் ரோல்ல இருந்து வெளியில வர நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்க நீங்க சுயநலவாதியும் கிடையாது, மத்தவங்களை ஹர்ட் பண்ண போறதும் அப்படின்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. சோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல பொறுப்பெடுக்கிறத நிறுத்த போறீங்க. நீங்க பண்ணாத தப்புக்கு உங்களை அவங்க குறை சொல்றாங்க அப்படின்னாக்க அதையும் நீங்க நிறுத்த போறீங்க. சோ நீங்க உங்களை நிராகரிக்காம நீங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. அவங்க உங்களை லவ் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களை விட்டு கொடுக்கணுன்ற தேவை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்க போறீங்க. சோ பொறுப்பா இருக்கிறதுக்கும் அந்த அவமானத்தை சுமக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த அவமானத்தை நீங்க சுமக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு நீங்க பொறுப்பா இருங்க, உங்க மேல கம்பேஷனா இருங்க. அடுத்தவங்களோட எமோஷன்ஸை நீங்க தூக்கி சுமக்கணும்ன்ற அவசியம் இங்க இல்லவே இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய ஓன் வாய்ஸ நீங்க நம்ப கத்துப்பீங்க. இந்த ஸ்கேப் கோட் ரோல்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ், அந்த தாட்ஸ் எதுவுமே உங்களுக்கானது கிடையவே கிடையாது. மத்தவங்க உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், அந்த நாய்ஸ் தான் உங்களுக்குள்ள எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். பட் இந்த ஸ்கேப் கோட் ரோலை விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் உங்களுடைய சொந்த வாய்ஸ நீங்க கேட்பீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, ஓல்டு பிலீஃபா நான் தான் எங்க ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, அது இங்க மாற ஆரம்பிக்கும். அந்த கேள்வியை நீங்க மாத்தும் போது நான் ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற ஒரு உண்மை உங்களுக்கு புரிய வரும். உண்மையிலேயே நான் இங்க ப்ராப்ளமா இல்ல என்ன ப்ராப்ளம்னு அவங்க என்ன நம்ப வச்சிருக்காங்களா? சோ இந்த கேள்விக்கு பதில் தேடுங்க. நீங்க அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியான ரோலை உங்க வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கணும் அப்படின்ற தேவை கிடையவே கிடையாது. அந்த ரோலை ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியமும் இங்க கிடையவே கிடையாது. நீங்க பவுண்டரிஸை சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. நீங்க அந்த பர்மிஷனை உங்களுக்கு கொடுங்க. ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணக்கூடிய பர்மிஷனும் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்க தான் உங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி உங்க ஐடென்டிட்டியை சூஸ் பண்றதும் நீங்க தான். உங்களுடைய அமைதியை சூஸ் பண்றதும் நீங்க தான். உங்க ஒர்த்த மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒண்ணு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதை தூக்கி போட கிழிச்சு போட தயங்காதீங்க. சோ நீங்க ஸ்கேப் கோட் ரோல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது தானே ஒழிய உங்க பிஹேவியர் இல்ல அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்கேப் கோட் கிடையவே கிடையாது. பட் அந்த ஸ்கேப் கோட் ரோல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க இல்லையா அந்த நபர், அந்த ஸ்கேப் கோட் ரோல் இல்லாம அந்த நபர் இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் நீங்க. அது யாரு அப்படின்னு ஹீலிங் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். புரியுதுங்களா? சோ இந்த அவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்கேப் கோட் அப்படின்ற அந்த ரோல் நீங்க அதை விட்டு வெளியில வர முடியும். அது உங்களுடைய ஐடென்டிட்டி கிடையாது, பிஹேவியர் கிடையாது, நான் ஸ்கேப் கோட் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கைய இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுத்திருந்தது அப்படின்னா அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்களை மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் இன்னொரு எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.